அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடி பார்த்துட்டு இருக்காங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நந்தன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரா சரவணன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு. ஸ்ருதி பெரியசாமி அப்படிங்கிறவங்க புதுசாக அந்த படத்துல இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர் பாலாஜி சக்திவேல் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி சார் ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம்னா சத்தி சரவணன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கட்டெரும்பு யூடியூப் சேனல் ஸ்டாலின் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோலே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். ரொம்பலாம் அந்த படம் டைம் இல்லை. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஓகே, அதையுமே சொல்லிட்டோம். இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? எல்லாருமே படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் சாருமே பயங்கரமாக பாராட்டியிருந்தார். அப்படிங்கிறப்போ இந்த படத்தை எல்லாத்துக்குமே பார்க்கணும்னு தோணும். பட் நானும் அப்படிதான் நினைச்சேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து பாராட்டியிருக்காரு, கொட்டுக்காளிங்கிற படத்தை அப்படிதான் ரொம்ப பில்டப் பண்ணாரு. அதனாலேயே பயந்துகிட்டே இந்த படத்துக்கு போனேன். பட் படம் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கந்தரைக்கோட்டை பக்கத்துல வளந்தாங்கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர். நான் ஊர் பேர் தப்பாக சொல்லியிருக்கலாம். அந்த ஊர்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அந்த ஊர்ல உயர் சாதி வகுப்பை சார்ந்தவங்க தான் எப்பயுமே தலைவராக இருப்பாங்க. அங்கே எலெக்ஷன் நடக்காது. அந்த உயர் சாதி வகுப்புலேயே அவங்களா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. பட் இதுல நந்தன்னு சொல்லி ஒரு பையன், இது வேணாம், எங்களுக்கு வந்து லீகலாக எலெக்ஷன் நடக்கணும், நாங்களும் நிற்கணும்னு சொல்லி கேட்டு வர்றான். பட் கேட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்ச நாள் இறந்துடுறான். அங்கே வேண்டப்பட்ட உயர் சாதியில் ஒருத்தர், அதாவது நம்ம பாலாஜி சக்திவேல் சார் வந்து பிரசிடென்ட்டும் ஆகிடுறாரு. திடீர்னு இந்த ஒரு தொகுதியை எப்படி சொல்றது, ரிசர்வ் தொகுதியை அறிவிச்சிடுறாங்க. ரிசர்வ் தொகுதியை அறிவிச்சுட்டா இந்த இடத்துல யாரை நிப்பாட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பாலாஜி சக்திவேல் சாரோட வீட்டில் வேலை செய்கிறவர் தான் நம்ம சசிகுமார் சார். இவர் எல்லாத்தையுமே வந்து கீழே மேலே அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தர் தான் பாலாஜி சக்திவேல் சாருமே. படுத்தணும் அவரோட வீட்டில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கப்ப அவரை கையை கழுவுறது, காலை கழுவுறது, யூரின் பாக்கெட் எடுத்துட்டு போறது, மாட்டுக்கு தீனி வைக்கிறது, வயலை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு அடிமையாக தான் சசிகுமார் அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இவனுக்கு சீட்டு கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படிங்கிறதுக்காக யாருமே நிக்கல. அப்படிங்கிறப்ப சசிகுமார் சாரை பிரசிடென்ட் ஆக்குறாரு. பட் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. 2 பேருக்குள்ள மோதல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆக்டிங் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெக்னீஷியன் நீங்க இந்த படத்துல எந்த ஒருத்தரையும் குறைவே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரோட நடிப்புமே அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக தான் இருந்தாங்க. ஹீரோயின் கூட நிறைய மேக்கப், கருப்பு மேக்கப்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சசிகுமார் சாரும் இந்த படத்துக்காக நிறையவே மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சொல்ல போனால் சசிகுமார் சாரோட நடிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவர் கிராமப்புறங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. நட்பு, காதல் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருப்பாரு. பட் இந்த ஒரு ஜேனர்ல வேற ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். ரொம்பலாம் லொக்கேஷன்ல கந்தரைக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அந்த கிராமம். இதை தாண்டி பெருசா எங்கேயும் லொக்கேஷன் போயிருக்காது. 2 லொக்கேஷன் தான் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த 2 லொக்கேஷன் நடிச்சிருந்தாலுமே கூட, லொக்கேஷன் எடுத்திருந்தாலும் கூட, அதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சசிகுமார் சார்லாம் பார்க்கும்போது வாயில் நல்லா வெத்தலையெல்லாம் மென்னுக்கிட்டு, எப்படி மனுஷன் எந்த நேரமும் ஏன்னா மென்னுக்கிட்டு இருக்குது, ஆனா மென்னுக்கிட்டே பேசி நடிக்கும். அதுவும் ஒரு சீன்லாம் வந்து ஓப்பனிங்ல அந்த நாக்க முடிச்சு காட்டுவார். "என் நாக்கு சிவந்திருக்கா பாரு" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பார்த்து சொல்லுவாரு. அந்த சீன் ஆகட்டுமே, அவரு இந்த ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டருக்கு கையை தொடச்சி விடுறது, காலை தொடச்சி விடுறது, யூரின் பாக்கெட் பிடிங்கி அதை கையில கொண்டு போய் காட்டிட்டு இருக்கிறது, மாட்டை பார்த்துக்கிறது. அதே மாதிரி இவர் சொன்னா பிரசன்ட்டுக்கு அவர் நிற்பாரு, அவர் போனா அதுல இருந்து விலகுவாரு. அப்படிங்கிறப்போ எதையுமே எதிர்த்தும் கேள்வி கேட்க முடியாம தன்னோட பாட்டி, அந்த பாட்டி கூட ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப டயலாக் இருக்கிறதால அவங்க வந்து ஒரு மெயின் ரோலை பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டி வர சீனை கூட நல்லா இருக்கும். அந்த பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அதான் அந்த ஊர்ல சுடுகாட்டுல அவங்க இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்க வந்து எரிக்கி விடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்க போய் எரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாட்டிக்காக வேதனைப்படுற சசிகுமார் பிரசிடண்டா இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்துல அவரோட ஆக்டிங் ஆகட்டும். ஆகஸ்ட் 5 சுதந்திர தினம் வரும். பட் இதுக்காக அவர் தானே பிரசிடென்ட், நம்ம தானே கொடியேற்ற போறோம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வள்ளுவர் சிலை அந்த கொடிக்காம பக்கத்துல நின்னுட்டு நிறைய கம்பத்தை பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் தடவை கொடியேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு, அடுத்த நாள் அவருக்கு ஏமாற்றமா தெரியும் போது வீட்டில் எல்லாருமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இப்படி மனசுடைஞ்சு போனதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ நமக்கே இருக்கும். பட் தான் டக்குன்னு அவர் போய் அதுக்கடுத்து ஒரு சீன் பண்றாரு. அந்த ஒரு சீனை தாண்டி இவர் எல்லாத்தையும் எதிர்த்து பேசிட்டாரோ அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து வீட்டை காலி பண்ணி குடும்பத்தையே கொடுமையாக்கி அது ஒரு சில சீன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இவர் இன்னும் அப்படியே தான் இருப்பாரு. அதே விசுவாசம் அப்படிங்கிறத போயிட்டு இருப்பாரு. பட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும்.
அதுவும் அந்த கந்தரக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம்ல வந்து 2 பேர் நாமினேட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு 2% மட்டும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அந்த சீனுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இத தாண்டி பார்த்தோம்னா, பாலாஜி சக்திவேல் சார் சொல்லியே ஆகணும். இந்த கேரக்டருக்குன்னு ஒருத்தர அளவெடுத்து இவங்க தான்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சுன்னா, அதோட நடிப்பு அந்த இடத்துல வேற லெவல். எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதாகட்டும், அவரோட கேரக்டர் வந்து ரியலாவே தலைவர் நடிச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே மூவ்மெண்ட் கண் பார்வையிலிருந்து, அவர் நடக்கிற ஸ்டைல்லேருந்து, பேசுற டயலாக்லருந்து எல்லாத்துலயுமே அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காரு. ஏன்னா, இது சசிகுமாருக்கு அடுத்த கேரக்டர் அப்படின்னு சொல்றத விட, அவர விட பெஸ்ட்டான இந்த படத்துல இன்னொரு ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சசிகுமாருக்கு மனைவியா நடிச்சவங்க. அவங்களுமே சுருதி பெரியசாமி. அவங்களோட ரோல கரெக்டாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சீன் வரும் இன்டர்வலுக்கு அப்புறம். அந்த ஒரு ஃபைட் சீன் மாரி. அத நீங்க பார்த்தீங்கன்னா, "அடேங்கப்பா! இப்படி ஒரு ஹீரோயின்" அப்படிங்கிற மாரி தோணும். இவங்கள தாண்டி சக்தி சரவணன் ஒரு கேமியோ மாரி வந்துட்டு போயிருப்பாரு. கட்டெறும்பு ஸ்டாலின் அவர்லாம் பார்த்தோம்னா, நம்ம பாலாஜி சக்திவேல் சார் வந்து அசிஸ்டன்ட்டா கூடவே இருந்துட்டு இருப்பாரு. அவரோட குடுத்த ரோலுமே கரெக்ட்டா பண்ணிட்டாரு. அங்கங்க டயலாக்ஸுமே நெறைய பேசியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம்னா, அடுத்து யார் அப்படி பார்த்தோம்னா, நம்ம சமுத்திரக்கனி சார். எங்கடா மனுஷன் ட்ரெய்லர்லாம் 2, 3 இடத்துல இருந்தாரு. படத்துல ஒரு இடத்துல கூட இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவர் அந்த படத்திலேயே வராரு. பட் அவருமே குடுத்த ஒரு ரோல கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. பட் அது ஒரு சில சில சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த சஸ்பென்ஸ நான் சொல்ல விரும்பல. இன்னும் தாண்டி இந்த படத்துல சொல்லணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இந்த படத்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நெனைப்பீங்க. இன்னுமாடா அந்த மாரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். பட் அந்த படத்தோட ஓப்பனிங்ல அந்த டைரக்டர் போட்டாரு. "இன்னமும் இப்படியெல்லாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டா, நான் கையோட கூட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு. இப்படிக்கு சரவணன் அந்த டைரக்டரோட பேரையே அந்த படத்துல போட்டிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாரியே வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகம் அப்படின்னு தாண்டி, இங்க வந்து ரிசர்வேஷன் தொகுதி அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அந்த ரிசர்வேஷன் தொகுதி எப்படி வரும்? அப்படிங்கிறத தாண்டி, அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு ஒன்றிய தலைவரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து இன்னொருத்தருக்கு கீழ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஒர்க் பண்றாங்க. நம்மலாம் இந்த இது இல்லாம இருந்தா கூட பரவாயில்லையாட்ருக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. அத வந்து இந்த படத்துல டீட்டெயிலா காட்டியிருக்காரு. அதுவும் சாதி, சாதி, சாதி அப்படிங்கிறது படம் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்குமே வருது. பட் இருந்தாலும் இவரெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு டைரக்டர பத்தி எப்படி சொல்லணும்னு தெரியல. பட் ரியல் சம்பவம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு நெனச்சு பண்ணியிருக்காரு. அதுவுமே சக்சஸா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும். இதுலயும் இன்னொரு விஷயம் படத்துல சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஹீரோவுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இத வந்து நம்ம வில்லன் பாலாஜி கேல் சார் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. பட் இவரோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு படம் பார்க்கும்போதிலிருந்து, என்னடா படம் லைட்டா பா. ரஞ்சித் மாரி சில சாரோட வாடை வீசுதே அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பேர் இதான்டா அப்படின்னு அந்த போர்ட்ல எழுதும்போது தான் தெரியும். அம்பேத்குமார் அப்படின்னு சொல்லி. பட் அம்பேத்கர் அவரு அந்த சார் பத்தியுமே அதுல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் வந்து படிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதும், படிப்பு இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அதிகாரத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதையே இந்த படத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலா அந்த படமா பார்த்தோம்னா, நல்ல படம் தான். படம் நல்லா இருக்கு. எந்த ஒரு ஆபாசமும் இல்லை. ஃபைட் சீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சீன்ஸ் தான் இருக்கும். பட் தைரியமா நம்பி உட்காந்து பார்க்கலாம். பட் சிலருக்கு வந்து இந்த படம்லாம் இப்ப நாட்டுக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் இது தேவையான படம் தான். கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. நம்மளோட ரிவ்யூல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.